கருணா விவகாரத்தின் மிக 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 முக்கியமான ஒரு வாழும் சாட்சியை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இதுவரை வெளிவராத பல ரகசியங்களையும் இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க இருக்கின்றீர்கள். அப்போ என்ன தெரியும் என்று கேட்டார். நான் சொன்னேன், இப்படி கருணா இயக்கத்திலிருந்து பிரிகிறதுக்கான முடிவுகள் எடுத்திருக்கிறதாக எனக்கு தெரியும். உண்மையாக யோசித்தது எல்லாமே கருணான்றதான் தலைவர். அவர் தான் எல்லாம். அவர் தான் தீவனைட்ட இருந்து எனக்கு கலக்கு வந்தேன்டா. உடனே ஒருக்கா சந்திகள். அப்போ தீவனைட்ட போக தீவனை சொன்னார், பிளவுன்றது இயக்கத்துக்குள்ள ஒரு முரண்பாடு வரப்போகுதுன்றது எங்களுக்கு ஓரளவு முன்கூட்டியே தெரியும். கருணாவுக்கு மிகவும் விசுவாசமான ஒரு தளபதி. ஒரு காலகட்டத்தில் கருணாவை தனது இதயத்தில் வைத்து பூஜித்த ஒரு போராளி. ஆனால் கருணா துரோகம் இழைத்து விட்டார் என்று கண்டறிந்த மறு கணமே கருணாவின் துரோகத்தை முறியடிக்க களத்தில் இறங்கிவிட்டிருந்த கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு சிறப்பு தளபதி. இந்த போராட்டத்தினுடைய முதுகெலும்பாகவே கிழக்கு மாகாண மக்களையும் போராளிகளையும் தான் தலைவர் பார்த்தார், நேசித்தார் என்றதான் உண்மையான விடயம். அதுக்கு மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட போராளிகளை கொண்ட ஜெயந்தன் தாக்குதல் படையணியின் சிறப்பு தளபதிதான் ஜியாத்தன். ஜியாத்தன் வடக்கு கிழக்கு என்று பல களங்கள் கண்ட ஒரு போராளி என்பதுடன் கருணாவின் துரோகத்தை முறியடிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட விருகள் நடவடிக்கையை தலைமை தாங்கி நடாத்திய தளபதிகளுள் முக்கியமானவர். முள்ளிவாய்க்கால் வரை களமாடி இன்று ஐரோப்பாவில் வசித்து வருகின்ற ஜியாத்தன் கருணா விவகாரத்தில் என்ன நடந்தது, கருணா எப்படி தமிழ் இனத்திற்கு துரோகம் இழைத்தார், கருணாவுக்கும் ஸ்ரீலங்கா இராணுவத்திற்கும் இடையிலான தொடர்புகள், கருணாவிடம் இருந்து மட்டக்களப்பை மீட்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள், இப்படி பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகின்றார். குறிப்பாக கருணாவினால் கிழக்கு மாகாணத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட துரோக கரையை கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த போராளிகள் தமது உயிர்களை கொடுத்து எப்படி துடைத்தார்கள் என்கின்ற மறைக்கப்பட்ட உண்மைகள் பலவற்றை உண்மைகள் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் வெளிப்படுத்துகின்றார். வாருங்கள், சிறப்பு தளபதி ஜியாத்தனின் சாட்சியை கேட்போம். 2001 ஜெயந்தன் படையனையும் அன்பரசு படையனையும் வடபகுதியிலிருந்து முழுமையாக விட்டோ பண்ணி, அதாவது சமாதானம் வந்த பிறகு எல்லாரையும் நீண்ட காலம் இங்கே யுத்த களத்தில் நின்றதால் எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி ஓய்வு கொடுக்கணும் என்று தலைவர் எடுத்த முடிவின் பிரகாரம் நாங்கள் எல்லாரும் 2001 மட்டக்களப்புக்கு திருப்பி போயிருந்தாங்க. அதுக்கு பிறகு மட்டக்களப்பு போய் ஒரு 6 மாதத்தில் திரும்ப ஜேந்தம்படையணியை வன்னிக்கு அனுப்ப வேணும் என்று சொல்லி முடிவெடுக்கப்பட்டு, அதில் முதற்கட்டமாக 500 போராளிகளோட ஜேந்தன் படையணி சிறப்பு தளபதியாக நான் பொறுப்படுத்து 500 பேரோட முதல் கட்டம் வந்தனாங்க. அப்போது என்ன சொல்லி என்ன அனுப்பும்போது எனக்கு கருணாவால் சொன்ன விடயம், நீங்கள் இப்போ 500 பேரோட போங்க, நான் இன்னும் 1500 பேர் கண்டிப்பாக அனுப்பி வைப்பேன். தலைவருக்கு பக்கத்தில் நாங்கள் எப்போவுமே மிகப்பெரிய ஆளணியோட 2000 பேருக்கு குறையாமல் தொடர்ந்து நிற்க வேணும். அதுதான் எங்களோட மாவட்டத்துக்கும் மாவட்டத்துக்கு பெரிய பலம். ஆகவே நான் நிச்சயமாக 2000 பேரை உனக்கு இன்னும் 1500 பேரை அனுப்பி வைப்பேன்னு சொல்லித்தான் நான் அந்த முதல் கட்டம் 500 பேரோட நான் பர்னிக்கு போயிருந்தேன். இதே நான் இதில் குறிப்பிட்றேன்னு சொன்னால், உண்மையாகவே கருணா பிளவுபட்ட நேரம், பிரிஞ்ச நேரம், இயக்கத்திலிருந்து பிரிஞ்ச நேரம் கருணாவால் சொல்லப்பட்ட விடயங்கள் என்னவாக இருந்ததுன்னு சொன்னால், எங்களுடைய மட்டக்களப்பு மக்கள் வடபகுதியில் மட்டக்களப்பு போராளிகள் போய் போராடுறதையோ வீரச்சாவடைகிறதையோ விரும்பவில்லை என்றும், தனக்கு பெரிய அழுத்தங்களை தந்ததாகவும், மட்டக்களப்பு மக்கள் பெரிய அழுத்தங்களை தந்து அங்கே போராளிகள் அனுப்பக்கூடாதுன்னு சொன்னதாகவும் அவர் அந்த நேரம் பல கதைகள் சொல்லியிருந்தவர். ஆனால் உண்மை அதுவல்ல. அவர் தண்ட ஒரு சுய லாபத்துக்காக சுய நோக்கத்துக்காக சொன்ன கருத்துகள் அது நிச்சயமாக எங்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்து அதுவல்ல. எங்களுடைய மக்கள்
எங்களோட போராளிகள் தங்களுடைய பிள்ளைகள் வடபோர் முனையில் போய் போராடுறதையோ அல்ல வீரச்சாவடுறதையோ ஒரு நாளும் வருத்த மக்களாக நான் அறியவில்லை. இது அவர் தன்னுடைய தேவைக்காக ஒரு நோக்கத்துக்காக சொல்லப்பட்ட கதையாகவே நான் அதை பார்க்குறேன். பிளவுன்றது இயக்கத்துக்குள்ள ஒரு முரண்பாடு வரப்போகுதுன்றது எங்களுக்கு ஓரளவு முன்கூட்டியே தெரியும். காரணம், நாங்கள் ஜேந்தன்படை நிகழ்வை பெரிய அளவாக செய்ய வேணுமென்று திட்டமிட்டிருந்த நாங்கள் சமாதான காலம் என்றபடியாக அது பெரிய பிரமாண்டமாக செய்ய வேணுமென்று இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜேந்தன்படை உருவாக்கத்துக்கு பிறகு முதலாக செய்ய போகிற நிகழ்வாகவும் அது இருந்தது. அதுக்கான கொடி தயாரிப்புகள், பாட்டுகள், அதுகள் என்று எல்லாமே மிக சிறப்பாக செய்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படைய நிகழ்வாக செய்யணும் என்று திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் நான் தொடர்ந்து அடிக்கடி அவரோட உரையாடி கொண்டிருப்பேன் அது தொடர்பாக. அப்போ தான் எனக்கு ஒரு கட்டத்தில் அவர் சொன்னார், வன்னிக்கு இந்த நிகழ்வுக்கு நாங்கள் ஒரு தரம் வரமாட்டோம், என்றால் அங்கே எங்களை சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் மோசமாக போய் கொண்டிருக்குது, அதால் நான் சிலவளை வாரத்துக்கு வாய்ப்பில்லை, நீங்களே அந்த நிகழ்வுகளை செய்யுங்கோ, வேணுமெண்டா எங்களோட தளபதி மாதிரி எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லியிருந்தார். பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு சொன்னார், இல்லை ஒரு தரமே வரமாட்டோம்ன்ற அளவில் சொல்லியிருந்தவர். அப்படி இருக்கும்போது திடீரென்று ஒரு நாள் குவனேசன் தொடர்பு சொன்னார் என்றால், நாங்கள் இயக்கத்திலிருந்து பிரிய போகிறோம், இனி தலைவர் எங்களுக்கு தலைவர் இல்லை, அம்மான் தான் எல்லாம், ஆகவே உங்களுக்கான கட்டளைகள் இந்த நேரமும் வழங்கப்படும், என்ன செய்யணும் என்று சொல்லப்படும், நீங்கள் எதுக்கும் தயாராக இருங்கன்னு சொல்லி எனக்கு குவனேசன் எடுத்து சொல்லியிருந்தேன். அப்போ நான் என்ன செய்தேன்னு சொன்னால், இந்த போன் தொடர்போடு இருந்தாலே பிரச்சனையோடு என்ன செய்தேன்னு சொன்னால், புதுக்குடியிருப்புக்கு போயிட்டேன். நான் பழமையாந்துன்றது எங்களுடைய படையணி பார்த்த லைன் பல, அதாவது இப்போ கிளாலி கடல் இருந்து அங்கால பெருங்கடல், நாகர்கோவில் பெருங்கடல் வரைக்கும் முழு கொண்டோலும் எங்கள்தான் இருந்தது. அதாவது முன்னரங்கம், வடபோர் முன்னரங்கம் முழுமையாக ஜேந்தன் படையணியும் அன்பரசு படையணியும் தான் அந்த டைமில் இருந்தது. அப்போ முழு பகுதியுமே நாங்கள் தான் பொறுப்பாக இருந்தது. அப்போ நான் பழையிலாம் இருந்தேன். அப்போ குவனேசன் இப்படி கதைச்சோடனே நான் என்ன செய்தேன்டா, எல்லாத்தையும் ஃபோனுகளை ஓனி போட்டு நான் புதுக்குடியை போயிட்டேன். புதுக்குடியை போயிட்டு இந்த நிர்வாகக்காரனை கூப்பிட்டு இப்படி நான் அம்மான் ஒருக்கா உடனடியாக சந்திக்க வேணும், சங்கரனை ஊடாக ஒருக்கா தொடர்பு எடுத்து சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டேன். அப்போ அவர் 2-3 தரம் ட்ரைவ் பண்ணால் தொடர்பு கிடைக்கல. அப்போ 2 நாளாக போயிட்டது. நான் என்ன செய்தேன்னு சொன்னால், அப்போ திருப்பி பழகி போயிட்டேன். 2 நாளால் பழகி போனேன். போக தீவன் நைட்டை இருந்து எனக்கு அழைப்பு வந்தேன்டா, உடனே ஒருக்கா சந்தி அடி. அப்போ தீவன் நைட்டை போக தீவனை சொன்னார், ஒருக்கா நீ வா 2 பேரும் ஒருக்கா அம்மா வரட்டான் போயிட்டு வருவோம் சொல்லி. அப்போ நான் வேறு வாகனத்தில் அவற்றை எந்த வாகனத்தை பொறுத்து அவற்றை வாகனத்தில் ஏறி 2 பேரும் போனோம். போன உடனே அம்மான் எனக்கு சுற்றி வளர்ச்சி விஷயங்களை சொல்ல வந்தார், கணக்க விஷயங்களை சுற்றி கொண்டு வந்தார். அப்போ நான் சொன்னேன், அம்மான் எனக்கு எல்லாமே தெரியும், அப்போ இப்போ நான் என்ன செய்ய வேணுமென்று நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டேன். அப்போ என்ன தெரியுமென்று கேட்டார். நான் சொன்னேன், இப்படி கருணா இயக்கத்திலேருந்து பிரிகிறதுக்கான முடிவுகள் எடுத்திருக்கிறதாக எனக்கு தெரியும், இப்போ அது சார்ந்து நான் உங்களோட கதைக்கிறதுக்கு 2 நாளாக உங்களை தொடர்பு கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எனக்கு தொடர்பு கிடைக்கல, அப்போ இப்போ தான் உங்களை நான் சந்திக்கிறேன். அப்போ சரி, நீ எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறா, ஓகே, அப்போ என்ன செய்ய வேண்டார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்க நான் என்ன செய்ய வேணுமென்று சொல்லி. அப்போ அவர் சொன்னார் என்னன்னு சொன்னால், நீ படையணியை படையணி பிள்ளைகள் படிகள் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கொண்டாக்கு, முழுப்பெற்ற ஆயுதங்களையும் வாங்கு, மற்றது இருக்கிற செட் எல்லாம் ஓஃப் பண்ணு என்று சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன் உடனே, நான் இதை செய்ய மாட்டேன், என்னென்றால் படையணியை ஒன்று சேர்க்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் இப்போ ஒரு இடத்துல நிற்கிறாங்க, G10 கல்லூரியில் எல்லாரும் ட்ரைனிங்கில் நிற்கிறாங்க, மற்றது பேஸில் 1-2 போராளிகள் தான் நிற்கிறாங்க. ஆனால் நான் எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த ஆயுதங்களை வாங்குகிற வேலை நான் செய்ய மாட்டேன்.
நான் இங்கே வன்னியில் நிற்கிற அத்தனை போராளிகளுக்கும் படையணிக்கு பொறுப்பாக நான் தான் நிற்கிறேன். என்னை தாண்டி இயக்கத்துக்கு எதிராக ஒரு தோட்டா கூட வெடிக்குமாக இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் எனக்கு அதுக்கான தண்டனையை வந்து நீங்கள் எனக்கு வழங்கலாம். மற்றும்படி இந்த போராளிகளை வந்து ஒன்று சேர்த்து ஆயுதங்களை வாங்குற வேலைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அதை விட வேற நீங்கள் என்ன வேலை செய்யணும் என்று சொல்லுங்க, நான் செய்கிறேன்னு சொன்னேன். என்ற உடனே சொன்னார், ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ சொல்கிறபடியே நாங்கள் செய்கிறோம். அப்போ நான் உனக்கு அடுத்தது என்ன சொல்ல வேணும் செய்ய வேணுமன்றதை நான் உனக்கு சொல்கிறேன். முதல் நீ எல்லாரையும் வந்து ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வான்னு சொன்னேன். நான் சொன்னேன் எல்லாரும் ஒரு ஒழுங்குக்குள்ளே நிற்கிறாங்க, ஆனால் இப்போ செட் மட்டும்தான் ஒன்று வண்டி கிடக்கு, செட்டை மட்டும்தான் நான் ஒண்ணி விட்றேன்னு சொல்லி. அப்போ உடனே நான் அப்போ சரி, வேறு உனக்கு ஒன்றும் ஒரு இதுவும் சொல்ல தேவையில்லை, நான் நீ தெளிவாக இருக்கிறாய் என்று சொல்லி போட்டு அப்போ சொன்னார். அப்போ சரி, நாங்கள் ஒருக்கா அன்னைகிட்ட போகும்பான்னு சொல்லி கூப்பிட்டார். அப்போ அதுக்கு பிறகு 2 பேரும் பழகிட்டு அன்னைகிட்ட போனோம். அப்போ தீவனை வரையில் நானும் அம்மானும் அவர்கிட்ட வாகனத்தில் ஏறி அன்னைகிட்ட போனோம். அன்னைகிட்ட போக அண்ணன் சொன்னார், எனக்கு இப்படி தம்பி இப்படி பிரச்சனைகள் நடந்திருக்குது என்று சொல்லி அந்த இடத்துல தான் வந்து எனக்கு கருணா கொடுத்த மெசேஜ் வந்து அன்னையால் வாசித்து காட்டப்பட்டது. அதில் வந்து கனவிடயங்கள் எழுதப்பட்டிருந்தது. அப்போ அந்த கடிதத்தை நான் முழுமையாக எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, நான் கனவிடயங்கள் எழுதப்பட்டிருந்தது. அப்போ எனக்கு வாசித்து காட்டப்பட்டது. அப்போ அதுக்கு பிறகு அண்ணன் சொன்னார், என்னட்டு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து கர்நாடகிலிருந்து ஆக்கள் எல்லாரையும் பிரித்து எடுக்க வேணும் என்ற திட்டம் வந்து அங்கே வச்சு போடப்பட்டது. அப்போ எனக்கு அண்ணன் சொன்னார்ன்னு சொன்னால், உனக்கு யார் தொடர்பு இருக்குதோ எல்லாரையும் அடித்து கூப்பிடு, வர சொல்லு, குறிப்பாக ராமனையை சொல்லி சொன்னவர் ராமா வந்து வர சொல்லு என்று சொல்லி சொன்னார். அப்படியே எல்லாரையும் கதைச்சி இங்கே வர சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து நடவடிக்கைக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டது. அந்த டைமில் வந்து இவருக்கு நான் போயிட்டு வந்தது, அம்மானை சந்தித்தது எதுவுமே இவருக்கு தெரியாது. அப்போ நான் வந்து படையில் நிற்கும்போது எனக்கு அடிக்கடி தொடர்புகள் வந்து கொண்டே இருந்தது. அப்போ ஒரு கட்டத்தில் இவர் எடுத்து சொன்னார், என்னன்னு சொன்னால், நீ வந்து ஆயுதங்களெல்லாம் தூக்கி போட்டுது படையணியை கூட்டி கொண்டு இதுக்கு வா, எங்கள் புளியங்குளத்துக்கு வா, அங்கே வந்து சத்தியமூர்த்தி அங்கே நிற்பார், அவர் வாகனங்களோட அங்கே நிற்பார், அங்கே வந்து நீ எல்லாரையும் ஏற்றி கொண்டு இங்கே மட்டக்களப்பு வந்து சேரன்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், என்னன்னு சொன்னால், இல்லைம்மான், அது புளியங்குளம் ஏன்னா இதுக்கு ஓமந்தைக்கு வாடுறது சாத்தியப்படாது. என்னென்னு சொன்னால், வாரன்னு சொன்னால் வாகன புதைக்கிட்ட வாகனங்கள் இருக்கணும், தண்டவணும், மற்றது அவ்வளோ தூரம் வன்னியை இதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணி நான் அங்கே வாரது கஷ்டம், அதை விட யாழ்ப்பாணத்து பக்கம் வாரதுண்டா ஈஸியாண்டி சொல்லி சொன்னேன். அப்போ கொஞ்சம் நெல் பொறு வாரம் நான் என்ன அந்த பலைகளில் நினைக்கிறேன், பலைகள்லையோட கதைச்சி போட்டு வாரணுன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணி போட்டு அப்போ திரும்பி வந்தார். திரும்பி வந்து சொன்னார், ஒரு பிரச்சனையும் இல்லை, உடனடியாக நீ எல்லாரையும் கூட்டிக் கொண்டு யாழ்ப்பாணத்துக்குள்ளே வா, நான் வந்து திருவண்ணாமலைக்கு காங்கிரஸ் துறையிலிருந்து திருவண்ணாமலைக்கு கப்பலில் உங்களை ஏற்றுறதுக்கான எல்லா உணவுகளும் செஞ்சுத்தேன், உடனே விழிக்கிறேன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை அம்மான்னு இப்போ உடனே விழிக்கிடையிலாது, என்னன்னு சொன்னால் தயாமோனாக்கள் வந்து அங்கால நாகர்கோயிலில் நிற்கிறாங்க, அவங்கள வர சொல்லியிருக்கிறேன். மற்றது வந்து 5 மணிக்கு பிறகு தான் முழுமையாக எங்கட கண்ட்ரோலில் வந்து வடபொருமனை வரும், அது இடையில் வந்து வேறு ஆக்கள் செக் பாயிண்ட் அதில் எல்லாம் வேறு டீம் எல்லாம் நிற்கும். ஆகவே நான் 5 மணிக்கு பிறகு அந்த ஒழுங்கை செய்கிறேன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவர் முழுமையாக நம்பித்தார் அதை. அப்போ சரி என்று போட்டு தண்டா. அப்போ 5 மணிக்கிட்டே ஆச்சுது. அந்த நேரம் வந்து திரும்ப ஃபோன் அடித்தார். ஃபோன் அடிக்க அப்போ நான் இங்கே அதுக்கிடையில் அம்மா நாக்களுக்கு சொல்லித்தேன்னு சொன்னால், இனி நான் இங்கேருந்து ஃபோன் காய்ச்சி கொண்டிருக்க இயலாது, இரண்டால் என்ன உடனே வழிக்கிட சொல்லித்தார். அப்போ நான் ஃபோன் கதைக்க இயலாது, நீங்கள் வேறொரு ஆளை அனுப்புங்கோ, இந்த ஃபோன் ஆன்சர் பண்ணி கதைக்கணும்ட்டு. அப்போ அந்த டைமுக்குள்ளே வந்து ராமண்ணை வந்தார். ராமண்ணை வந்து வேறு ஃபோன் அடிக்க ராமண்ணை தான் ஃபோன் ஆன்சர் பண்ணார். ஆன்சர் பண்ண ஆறு கதைக்கிறேன்னு கேட்டால் நான் ராமன்டா அறிவார். அப்போ நீ எங்கடா அங்கே நிற்கிறான்னு சொல்லி கேட்டார். ராமனை சொன்னார்டா,
நீங்கள் செய்கிற துரோகத்தை சகிச்சு கொண்டு ஏற்றுக்கொண்டு நாங்கள் இருக்க இல்லாதானே அம்மா, நாங்கள் வந்து அன்னைகிட்ட வந்துட்டோம்னு சொல்லி வந்துட்டோம்னு சொல்ல, அப்போ அவர் சொன்னார், சரி பிரச்சனை இல்லை, இப்போ எங்கடா ஜாத்தன்னு கேட்டார். ஏண்டா அவன் அண்ணன் வர சொல்லி போயிட்டான்னு சொல்லி சொன்னார். நீங்கள் என்னென்ன செய்யுங்க, 7 மண்டா பிறவாருன்னு இங்கே வர சொல்லுங்க, அடிபட்டு பார்ப்போம், அவன் ஜாத்தன் பாவம், அவனை மாட்டி விட்டுறாங்கோ என்று சொல்லி போட்டு போனை கட் பண்ணித்தார். இதுதான் அவரோட கடைசியாக காய்ச்ச விஷயம். அப்போ இடையில வந்து இந்த அந்த சத்தியமுத்திய அங்கே வருவார், அதில் போய் இருங்கோன்னு சொன்னது எல்லாமே, அதெல்லாம் ஒரு நான் நினைக்கிறேன் 3 நாளைக்கு பிறகுதான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கணும். 2 நாள் அல்லது 3 நாளாக இருக்கணும். அது வரைக்கும் பல உரையாடல்கள் போனது. அப்போ அதில் வந்து பல விஷயங்கள் நான் பதிவு செய்து கொடுத்து கொண்டு தான் இருந்தேன் நான். அப்போ அதெல்லாம் வந்து அப்போ அவருக்கு அது தெரியாது, ஆரம்பத்திலேருந்தே அவருக்கு தெரியாது என்ன நடக்குதுன்றது தெரியாது. அவர் முழுமையாக நம்பி இருந்ததால் அவர் வந்து என்னட்ட எல்லாமே சொல்லி கொண்டு வந்தவர். அப்போ கருணா விவகாரம் பற்றி சிறப்பு தளபதி தியாத்தன் கூறுகின்ற இன்னும் பல உண்மைகளை அடுத்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் நாம் கேட்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக ஜியாத்தனிடம் நான் கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் வழங்கிய பதிலுடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். கருணா என்கின்ற தளபதியை ஆரம்பத்தில் எப்படி பார்த்தீர்கள், எப்படி நேசித்தீர்கள்? அதேவேளை கருணா துரோகம் இழைத்து விட்டார் என்று நீங்கள் அறிந்து கொண்ட போது உங்கள் மனம் எப்படி இருந்தது என்று அவரிடம் கேள்வி எழுப்பியிருந்தேன். உண்மையாகவே நான் அந்த போராட்டத்தில் இணையும் போது உண்மையாக யோசித்தது எல்லாமே கருணான்றதான் தலைவர், அவர் தான் எல்லாமே, அவர் தான் தாய் தந்தை எல்லாமே அவர் தான். என்னை பொறுத்தளவு நான் அப்படித்தான் பார்த்தேன். எனக்கு உரிய ஒரு தந்தையாகத்தான் நான் அவரை பார்த்துருந்தேன். அப்படித்தான் என்ன அவர் பார்த்து எல்லாம் வளர்த்து எல்லாம் வந்தது எல்லாமே அப்படித்தான். ஆனால் எப்போ தலைவருக்கு எதிராக ஒரு அந்த பிரியரம் என்ற அந்த கணம் வரைக்கும், தலைவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறோம்ன்ற அந்த கணம் வரைக்கும் அவரை ஒரு இப்படி ஒரு தலைவர் எப்படியோ அப்படித்தான் அவரையும் பார்த்தான். ஆனால் எப்போ தலைவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு அவர் ஒரு முடிவெடுக்கிறாரோ, ஒரு நிலைப்பாட்டை மாற்றி கொள்கிறாரோ, அந்த நிமிஷமே இருந்து நான் அவரை என் மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். ஆனால் அது மிக சாதாரணமான விடயம். உண்மையாகவே ஒரு 3-4 நாள் நித்திரை இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், மிகப்பெரிய அழுத்தத்தோட அந்த டைமில் இப்படி சேட்டை பிடிச்சி உதறி அழனும் போல இருந்து, எங்களெல்லாம் கொண்டு இப்படி விட்டது நீ எப்படி போவான்னு சொல்லி அழனும் போல அப்படியான மனோநிலையில் மிக மிக கடுமையான கஷ்டம். எப்போ அவருடைய முதல் கட்டளையை மீறின சந்தர்ப்பம், நீ எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வெளியேறு என்று சொன்ன அந்த சந்தர்ப்பம் எனக்கு என்ற காது 2 நெருப்புத்தான் பிறந்தமாக இருந்தது. காரணம், அவருடைய முதல் கட்டளையை நான் மீறினது. அப்படி ஒரு கொடூரமான நாள் அது. எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். ஆனால் தலைவரா கருணாவா என்று வரும்போது நான் எடுத்த முடிவு ஒரு நாளும் எனக்கு இந்த விஷயம் வந்த உடனே நான் எனக்கு கீழே இருந்த தளபதிகளை பொறுப்பாளமாரை கூப்பிட்டு சொன்ன விடயம் ஒன்று தான். கருணா ஒரு மிகப்பெரிய பிள்ளையான ஒரு முடிவு எடுத்துட்டார். இந்த இடத்துல எங்களுக்கு முன்னுக்கு இந்த தேசத்துக்காக போராடி மட்டக்களப்பை சேர்ந்த கிட்டத்தட்ட 4500 மாவீரர்கள் வீரச்சாவடைஞ்சிருக்கிறான். அத்தனை பேற்ற உயிர் தியாகமும் ஒரு பெருமதியானதாகவும் அது இந்த தேசத்துக்கானதாகவுமாக இருக்கிறதா இருந்தால், இங்கே இருக்கிற நாங்கள் இதில் இருக்கிற 500 பேரும் அழிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த மாவட்டத்தை திருப்பி பிடிச்சி சண்டை பிடிச்சி திருப்பி பிடிச்சி தலைவற்ற கையில் ஒப்படைச்சி போட்டு தான் நாங்கள் அவ்வளோ பேரும் ஒன்று சாகணும் அல்லது உயிரோடு இருக்கணும் என்று முதல் வசனம் நான் இதைத்தான் எங்களோட தலைவர்களை கூப்பிட்டு குறிப்பிட்டாது. இன்னும் பல உண்மைகளுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.